ஹல்லேலூயா. நாளிலும் உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவனிடத்தில் ஜெபித்த வேளையில் தேவன் போட்ட வசனங்கள், காண்பித்த வசனங்களுக்காக நன்றி. அதில் ஒரு வசனமாக நாவு என்ற ஒரு சொல்லை எடுத்து எங்கள் உடம்பில் இருக்கிற எங்கள் உடலில் இருக்கிற ஒரு பாகத்தை மாத்திரம் எடுத்து இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் பேசுவதற்கு தேவ ஆவியான உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாவை குறித்து அநேக விதமாக நாம் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நாவோ இன்னும் மாறினதாக நாம் இன்னும் நம்மளுக்கு அது புரிகிறது கிடையாது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கார் நாவை குறித்து. நாவை அடக்கிறவன் ஒரு பரிபூர்ண மனிதனாக இருப்பானா? நாவை அடக்கிறவன் எப்படி இருப்பானா? ஒரு பரிபூர்ண மனிதனாக இருப்பானா? நாவு முழு சரீரத்தையும் நடத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் அடக்குகிறதா இருக்குது. கவர்மெண்ட்டை அடக்குகிறதா இருக்குது, ஆர்கனைசேஷனை அடக்கிறதா இருக்கிறது, ஒரு பெரிய கம்பெனியை அடக்கிறதா இருக்குது, குடும்பத்தை அடக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. நாவு எங்களுடைய சரீரத்துக்குள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நரம்பில்லாத ஒரு நாக்கு, எலும்பில்லாத ஒரு நாக்கு. அது எந்த வளத்தில் வேணுமென்னாலும் அது வளைந்து கொடுக்கும், பிறண்டு கொடுக்கும், புரட்டி கொடுக்கும். அது சுவைக்க தெரியும், இனிக்க தெரியும், துப்ப தெரியும். அதே மாதிரி நம்மளை அழித்து விடும். சிறிய கருவி. கப்பலுக்கு எப்படியாக ஒரு சுக்கான் சின்னான ஒரு காரியம் பெரிய கப்பலை திசை திருப்புகிறதோ, அதே போல் இந்த நாவும் அநேக குடும்பத்தினுடைய வாழ்க்கையில், அநேக ஆர்கனைசேஷனோட வாழ்க்கையில், அநேக நாடுகளை திசை திருப்புகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன உதாரணம் தான், யோசித்து பாருங்கள். இந்த டிபேட்ஸ் 10:30 மணி நேரம் அவர்கள் போட்ட ஆர்கியூமெண்ட், ஒவ்வொரு எம்பிமாரும் தங்கள் திறமைகள், நாவின் திறமைகள்னால பேசி, எவிடன்ஸை கொடுத்து பேசி, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாட்டிற்கு மேலாக ஒரு ஓரை தொடுப்பதற்கு இந்த நாவில் இந்த சின்ன கருவி, ஒரு சின்ன சுக்கானை போல இருக்கிற கருவி அங்கே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, வேதம் நம்மளுக்கு சொல்லு, நாவு ஒரு சிறிய நெருப்பாம். ஹல்லேலூயா. ஒரு சிறிய நெருப்பு காட்டியே என்னவாகட்டுமா, கொளுத்தி சாம்பலாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. சாம்பலாக மாற்றிவிடும். சிறிய நெருப்பு தான். ஒரு குச்சி, ஒரு சின்ன ஒரு குச்சி தான், சின்ன ஒரு வெளிச்சம் தான் தெரியும். அப்போ போடும்போது ஒரு வெளிச்சமாக தான் தோன்றும். சில பேர் போடும்போது அணைஞ்சிடுமென்று போடுவார்கள். சிலர் போடும்போது அதை எப்படியாவது நான் அணைச்சு நினைப்பாங்க. தீயை கொளுத்தி விட்டு அதை கொளுத்தினா அணையா. ஹல்லேலூயா. அதை எரிஞ்சி முடிச்சிடும். சிறிய நெருப்பு பெரிய சாம்ராஜ்யத்தையே கொளுத்தி விடுகிறது. பெரிய மேதைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. சின்ன ஒரு நெருப்பு தீயை காட்டில் அப்படியே பரபரப்பாக எரிகிறது போல இந்த நாவு சின்னதாக இருக்கும், ஆனால் நெருப்பை போல அது கிருகைகளை நடப்பிக்கிறதா. The tongue is compared to be a fire from hell அப்படின்ற வேதம் நம்மள சொல்லுது. The tongue is compared to be a fire from hell. அது நரகத்திலிருந்து வருகிற தீயா மாறி விடுகிறது நாவு. அது மாத்திரமே, இட்ஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்டு ஆஸ் a untruly evil அப்படி என்று நம்ம பார்க்கிறோம். Fire from hell, untruly evil, and it is also full of deadly poison from the tongue. It is a poison in our tongue. Once you spit it out, you cannot take it back. Once the word is spit out from your mouth, you never, அது திரும்ப உங்களோட வாயிலிருந்து அந்த வார்த்தை போயிட்டு வச்சுக்கலங்க, மறுபடியும் அதை எடுக்க முடியாது, கூட்டி கேள்வியில் எடுக்க முடியாது. இட் இஸ் a poisonous.
இட்ஸ் a fire from hell. இட்ஸ் untruly evil அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நாவு, இந்த முழு சரீரத்திலையும் இருந்து நம்மளை அசைக்கக்கூடிய இந்த நாவு, பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களோட மற்ற ஜனங்களோட பேசுகிற வார்த்தைகள்லாம் மற்றவர்களுடைய சரீரத்தையும் கெடுத்து தன் சரீரத்தையும் கெடுத்து விடுகிறது. That much of poison in our tongue. We should be careful when we speak to the others. மற்றவங்களோட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக. நம்மளை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கா, எதற்காக வைத்திருக்கா, அது எப்படி ஒரு சிறிய பிள்ளை ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருப்பானா, there must be a purpose for that child. You cannot neglect that child. ஏதோ வார்த்தைகள் சின்ன பிள்ளைதான்னு சொல்லி உன்னோட வார்த்தைகளை பேசி அந்த பிள்ளையுடைய மனசை கெடுத்து போடாதபடிக்கு நாவை அடக்கிறவர்களாய் மாறணும். எவன் நாக்கை அடக்கி வச்சிருக்கானா நான் சில காரியங்களை பேசும்போது அங்கே புரியும்படியாக தேவ ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இட்ஸ் a fire of hell, untruly evil, and it is a poisonous from our tongue. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகமாய் இருக்கிறது ஐயா. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாவும் நெருப்பு தானையா. It is a fire. It is not from the good fire, it is from the evil. It is from the hell. ஒரு தடவை நீங்க ஒரு மனிதனை குறித்து தப்பாக பேசின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மனுஷியை குறித்து தப்பாக பேசுங்க, ஒரு குடும்பத்துக்கு தப்பாக பேசுங்க, it is finished. முடிச்சு. அந்த வார்த்தையை திரும்ப போய் எத்தனை முறை சாரி சொன்னாலும் you cannot take it back. ஏண்டா நாவு நெருப்பாக இருக்கிறது. அது அநீதி நிறைந்த உலகம். untruly evil spirit. எது வேணும்னாலும் சொல்லி விடுவாயா? Don't you think that you hurting others? Don't you think that you are hurting somebody? அது அநீதி நிறைந்த உலகமா இருக்குது. அடுத்து சொல்லுகிறது, அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. முழு சரீரத்தையும் ஐயா, முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. அது எப்படி தெரியுமா? நம்ம வெள்ளை வேட்டி உடுத்துகிறவர்கள் இருக்கிறார் தெரியுமா? வெள்ளை வேட்டி உடுத்தி வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை சால்வை போட்டு கொண்டு திருவர்களை பார்த்திருப்பீர்கள். அந்த வெள்ளை வேட்டி சால்வை சில டோபிகிட்ட போகும் துவைக்கிறதுக்கு. அங்கேருந்து வரும்போது ஏதாவது ஒரு சிறிய டொட் அந்த வெள்ளை வேட்டில் இருக்குன்னு வச்சுக்கலுங்க, அந்த மனுஷன் கட்டவே மாட்டார். ஒரு சிறிய டொட்டாக தான் இருக்கும், போடவே மாட்டாங்க. நம்ம படிக்கிற காலங்களில் we used to wear a white and white or white and black. சில வேளைகளில் நம்முடைய எழுதுகிற பேனை இதில் வச்சுடுவோம், அதில் ஒரு இங்க் அதில் பட்டதுன்னு வச்சுக்கலுங்க, we don't wear afterward. சாதாரண ஒரு ஷர்ட்டுக்கு, சாதாரண ஒரு வேஷ்டிக்கு, சாதாரண ஒரு உடுப்புக்கு அவ்வளவாக நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது முழு சரீரத்தையும் அதை என்ன கரைப்படுத்துகிறதா இருக்கு. நம்முடைய நாவினால பேசுகிற வார்த்தைகள் மற்ற மனிதனை கெடுக்குமானால் அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை முதலாவது கரைப்படுத்துகிறது, அடுத்தது சொல்லுகிற மனிதனை கரைப்படுத்துகிறதா இருக்குது. அடுத்தது வாசிக்கிறோம், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறதையா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எரித்து விடுகிறதா இருக்கிறது, முழுமையாக எரித்து விடுகிறதா இருக்கிறது, அழித்து விடுகிறதா இருக்கிறது. ஐயோ தப்பா சொல்லிட்டேன், நீ மறுபடியும் போய் கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஆயுளை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அடுத்து சொல்லுது, கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்குது. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல எவ்வளவு நல்ல பெரிய நாவை குறித்து யாக்கோபு எழுதும்போது என்ன மாதிரி எழுதுறார் பாருங்க. நாவு அநீதி நிறைந்த உலகமாம், அநீதி நிறைந்த உலகமாக இருக்குதா நம்முடைய நாவு. எத்தனை முறை இந்த நாவால்
எத்தனை பேர்லாம் ஹர்ட் பண்ணிக்க வச்சு பாருங்க. we still hurting people. we calling ourselves the Christians, we calling we are following Christ, we saying we showing the love of God to the others, but our tongue are full of poison. நம்முடைய நாவில இருக்கிறது எல்லாமே நயவஞ்சகம். நம்முடைய நாவில் இருக்கிற நெருப்பு மற்றவனை கொளுத்தி விடலாமா, மற்றவனுடைய அந்த உள்ள இருக்கிறான உணர்ச்சிகளை கொளுத்தி விடலாமா, அழித்து விடலாமா என்று பார்க்கிறோம். நாவு எங்களுடைய முழு சக்கரத்தையும் எரித்து விடுகிறது. ஆயில் சக்கரத்தை முழுமையாக கொளுத்து விடுகிறது என்று பார்க்கிறோம். விளையாட்டாக பேசினா, சும்மா விளையாட்டா சொன்ன, அவரை திருத்துறதுக்காக சொன்ன, நீ யாரையா திருத்துறதுக்கு? அவரை திருத்துறதுக்காக சொன்ன, அவளை திருத்துறதுக்காக சொன்ன, அவனை திருத்துறதுக்காக சொன்ன, குழந்தையை திருத்துறதுக்காக சொன்ன. நாவால வார்த்தைகளை தப்பா பேசியா திருத்துறது? அன்பு வார்த்தைகள் வர வேண்டாம், அரவணைப்பின் வார்த்தைகள் வர வேண்டாம், காயப்படுத்தாத வார்த்தைகள் இல்லையா உலகத்தில்? நம்ம தமிழ்ல அழகாக இருக்குது. 12, 18, 244 இவ்வளவு எழுத்தை ஆண்டவர் சூப்பராக கொடுத்திருக்காரு. மெய்யெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்களையும் பெருக்கி நான் 264 சூப்பராக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதில் உனக்கு வார்த்தை இல்லை. ஒரு மனுஷனை வாழ்த்துவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டிட ஒரு நபரை சந்திக்கும் போது, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை அந்த நபரையும் வாழ்த்து இயேசுவின் நாமத்தினால. அந்த வாழ்த்தலுக்கு ஏற்ற பாத்திரம் அங்கே இல்லையா, டோன்ட் வரி, அது திரும்ப உன்னோட வந்துடும். ஜஸ்ட் காலில் இருக்க தூசியை மாத்திரம் தட்டி போட்டு போயிரு. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சில் பாவம் செய்யும் தன்மைகள். ஹல்லேலூயா. இதை யாக்கோபு சுட்டி காட்டுகிறார். 19 யாக்கோபு 1:19 பாருங்க. அடுத்த முன்பா திருப்பிகள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், என்னவா கேட்கிறதற்கு தீவிரமாயும், ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபத்திற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இதுக்கு நாம தாமதமாக இருக்கிறதே கிடையாது. ஆனால் சொல்றாரு, என் பிரியமான சகோதரனே, என் பிரியமான சகோதரியை அதில் இல்லை சேர்த்துக்கொள்ற, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய். என்னத்தை கேட்கறதுக்கு? பக்கத்து வீட்டில் என்ன ப்ராப்ளம், அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை, அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை, ஏயா ஓடி அலைற? இருந்துட்டு போட்டேன் விட. இஸ் இட் சிட்டிங் ஆன் யுவர் ஷோல்டர்? நோ. அடுத்த வசனம் சொல்லுது, கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவான். ஐயா உன்னை பற்றி தப்பா பேசிட்டாங்களா, கவுச்சுக்கலாயா, கொஞ்சம் பேசினா இருந்து பாரு, ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் தாமதமாக இருந்து பாரு. கொஞ்சம் தாமதம். எவ்வளோ காலம்? 1 வருஷம், 2 வருஷம், 3. இறைய ஆண்டவர் எவ்வளவு காலம் இருக்க சொல்றாரோ இரு. ஆண்டவர் எவ்வளவு காலம் அப்படி இருக்க சொல்றாரு, இருந்து பாரு. ஏன்னா இந்த நிலைமையில் இருப்பதற்கு இட் இஸ் நாட் பியோர்லி என்னுடைய ஒரு பெரிய ஒரு தகுதி கிடையாது. நம்மளுடைய எந்த ஒரு பெரிய இப்போ நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோமோ, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, ஃபைனான்சியல் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த ஸ்தானத்து அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு என்னுடைய முயற்சி ஒன்று இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவனுடைய சுத்த கிருபை முதலாவது. ஹல்லேலூயா. அண்ணா சொல்றாரு, தாமதமாய் இருக்க கடவர்கள். நான் காரியம் கடகரண்டு பார்த்து முடிக்க போகிறோம் நாவை குறித்து. ஹல்லேலூயா. இந்த நாவு அடிக்கடி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். we complain too much. we don't read the word of God, we don't pray to God, we don't talk to God, we don't listen from God, we don't speak to God, but we complain to God too much. ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, வாசிங்க யோபு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். யோபு 6:24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதை இங்கிலீஷ்லயே ஒரு எடுத்து சொல்லுங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். 24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஐயா.
ஐயா நான் எங்கே தவறி இருக்கிறேனோ ஜஸ்ட் லெட் மீ நோ, லெட் மீ மேக் தட் கிளியர். அது இங்கிலீஷ்ல பாருங்க, Teach me, Lord, and I will hold my tongue, and I will hold my tongue, and cause me to understand, not to go and spread the word to others, not to go and make a problem to others. I will hold my tongue inside. தமிழ்ல அப்படியே, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். அப்படின்னா ஐ வில் கீப் குவைட் அண்ட் வரணும். ஆனால் இங்கிலீஷில் இருக்குது ஐ ஹோல்ட் மை டங் இன். ஹல்லேலூயா. குற்றங்களை கண்டுபிடிச்சு குற்றங்கள் பேசுவதில் நாம் பயங்கர விண்ணர்கள். எங்கெல்லாம் எப்பப்போ குற்றம் அதில் கண்டுபிடிச்சி நாம் ஊதி வெடிக்க பண்ணுறதுக்கு, ஊதி இல்லாத பெருசாக்கிறதுக்கு we are a number one people in the world. ஆண்ட சொல்லுது, எனக்கு உபதேசம் பண்ணுங்கப்பா, நான் மௌனமாக இருக்கணும். Let me hold my tongue in. Teach me, Lord. How do I speak? What do I say? நான் என்ன சொல்லணும், எதை பண்ணணும், எதை பேசக்கூடாது, எனக்கு டீச் பண்ணுங்க. நம்ம கேட்குற மாதிரி போய் டீச் பண்ணுங்கடா. நம்ம we don't ask, we go and explore things. If it's failure, we get another one to explore. If it's failure, we get another one to explore. Don't you see your God in a bigger picture? How do you see your God? Let me ask this question. How do you see your God? ஐயா, என் தேவனை நீ எப்படியாக பார்க்கிறாய்? எந்த இடத்துல வைத்து பார்க்கிறாய்? ஒரு சிறிய ஆண்டவராக பார்க்கிறியா, அல்லது சண்ட சராசரங்களை உண்டாக்கின வல்ல தேவனாக பார்க்கிறியா? If you see our God is a bigger picture, என் தேவனை பெரிய அளவில் நீங்க பார்ப்பீர்களானால், இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், என்னை ரட்சித்தவர், என்னுடைய பாவத்தை கழுவினவர், என்னை தேடி வந்தவர், என்னுடைய எல்லா சமயங்களும் கூட வந்தவர், என்னை கண்கலங்காதபடிக்கு இதுவரையும் பாதுகாத்து கொண்டு வந்தவர், அப்படி என்று நீங்க அந்த ஆண்டவரை பெரிதாக பார்ப்பீர்களானால் you won't complain. நீ கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டாயா? நீ ஆண்டவரை சிறிய உன்னுடைய கபோர்டுகளை பூட்டி வைக்கிற, அல்லது உன்னுடைய அறைக்குள்ள பூட்டி வைக்கிற ஆண்டவராய் பார்ப்பியானால் கட்டாயமாக நீ கம்ப்ளைண்ட் பண்ணித்தான் ஆவாய். If you see our God is a bigger picture, அந்த ட்ரினிட்டி காட்ட, திருத்துவ தெய்வத்தை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய, அந்த தேவன, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த தேவன, சமுத்திரத்தை பிளந்த தேவன, அங்கே நீரை வரவழைத்த தேவன, வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ண தேவன, அக்னியை இறக்கின தேவன, தேவன் போல பார்ப்பியானால் உன்னுடைய சின்ன பிரச்சனைக்கெல்லாம் you won't complain. Don't think that because of your skills, because of your work, because of your what you do or what you did, that's how you are. அதனால தான் இன்றைக்கு இப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, பணம், இதெல்லாமே ஆண்டவர் கொடுத்த பிரதான கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் இஸ் காட். ஹல்லேலூயா. மற்றெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை ஐயா. ஏண்டா நான் எப்போ சின்னல்ல முதல் காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சனோ அன்றைக்கு என்னை ஆண்டவர் கரம் பிடித்து வழிநடத்த ஆரம்பித்தவர். இன்றைக்கும் விட்டு விடவில்லை, இன்றைக்கும் விட்டு விடவில்லை, எல்லா சமயங்களிலும் கூடவா இருக்கிறார். when you complaining, நீங்க குற்றங்களை குற்றப்படுத்தும் போது you are telling God, when you are complaining you are telling God you don't trust God. Genesis chapter 1 verse 26 in English. God said, let us make man in our image according to எங்களை போல நாம உருவாக்குவோம். தேவ சாயலாக நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். Hallelujah. But we are complaining too much, trying to trust God first and show to God that you love him so much. தேவன் மேல அன்பா இருந்து பாருங்க, தேவனை முழுமையாக நம்பி பாருங்க,
தேவனை முழு உள்ளத்தோடு நம்பிப்பானுங்க. வாயால சொல்றோட விட்டுடுங்க. Forget it. I'm not going to say things anymore, but I'm really going to love my God. I'm not going to say that I trust God, but I'm really going to trust Him in every circumstance. Stop complaining to God. பிலிப்பியர் 2:14 do all things without complaining. பிலிப்பியர் 2:14 நாம் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், அடுத்த வசனத்தை பாருங்க, நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். 15 இங்கிலீஷ்ல வாசிங்க, 15வது வசனத்தை மாத்திரம் இங்கிலீஷ்ல வாசிங்க. That you may become blameless and harmless, children of God, without fault in the midst of a crooked and perverse generation. In the midst of a crooked people. And perverse generation. Enough, hallelujah. God is placing us in midst of crooked people. ஐயா, உன்னையும் என்னையும் உங்களையும் என்னையும் ஒரு நல்ல சந்ததியாடத்துல கொண்டு வந்து நம்மளை பிளேஸ் பண்ணவில்லை. First you understand that. மாறுபாடான கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். Then why are you complaining? Why are you complaining? God has put you in the midst of crooked people. So you know that. இரண்டாவது, we normally criticize so many things from our tongue. எது எடுத்தாலும் criticize. யாரையாவது criticize பண்ணாமல் நம்மள தூக்கமே போகாது. எங்க மீட் பண்ணாலும் யாரை குறித்தாது ஒரு criticism. சங்கீத புஸ்தகம் 15:1-3 கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? அப்பா, யாரப்பா உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். அவன் என்ன பண்ணுவான் ஐயா? முதல்ல சொல்றாரு, கர்த்தாவே யாரப்பா உங்களுடைய கூடாரத்துல தங்குவாங்க? Who shall we live in your presence of God? யாரப்பா உங்களுடைய கூடாரத்துல தங்க முடியும்? அவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை என்ன பண்றவன்? நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஐயா, it is a statement about you. நீ யாரண்டான்னு சொல்றான்டா? நீ சத்தியத்தை பேசுகிறவனும் நீ நீதியை நடப்பிக்கிறவனும் நீ என்னவா இருக்க? நீ உத்தமனுமாய் இருக்கிறாயா? Then why are you criticizing others? God is giving you the certificate. ஆண்டவர் சொல்றார், நீ நீதியை நடப்பிக்கிறவன், நீ மனதார சத்தியத்தை பேசுகிறவன், நீ உத்தமனாய் இருக்கிறவன். Then where is this critical tongue is coming from? Why I am criticizing others? Why I am criticizing the organization? Why am I criticizing my own blood people? சகோதர சகோதரிகள். Why? அடுத்த வாசிங்க 3. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். அவன் என்ன பண்ணுவானா? தன் நாவினால புறங்கூறவே மாட்டான். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். அவன் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டானப்பா. அவன் நீதியை நடப்பிக்கிறவனும் சத்தியத்தை பேசுகிறவனும் உத்தமனுமாய் இருக்கிறபடியினால அவன் தன் நாவினால புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறானே அவன்.
ஹalleluya. அண்ட் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் நம்மளை குறித்து கொடுக்குறாரு. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு சத்தியத்தை பேசுகிறவர்களாய் இருப்பீர்களானால், உத்தமனாய் நடக்கிற மனிதர்கள் என்று நம்மளை நாம் சொல்லுவோமானால், மனதார சத்தியத்தை பேசி நீதியை நடப்பிக்கணும் சொல்லுவோமானால், why am I criticizing others? Where did this criticizing tongue come from? புறங்கூறும் குற்றப்படுத்தும் நாவு, புறங்கூறும் நாவு எனக்கு ஏனையா இருக்க வேணும்? என்னைத்தானே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீதியை நடப்பிக்கிறவன் என்று, சத்தியத்தை மனதார பேசுகிறவன் சொல்லுகிறாரே. அப்ப எங்கிருந்து இந்த குற்றப்படுத்தும் புறங்கூறும் நாவு நம்மளுக்கு வந்திருக்குது? The world is full of those who makes judgment about others. ஐயா, உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை குறித்து ஜட்ஜ் பண்றது. அவன் அப்படி இருப்பான், இவன் இப்படி இருப்பான், இந்த பிள்ளை அப்படி இருக்கும், அந்த தம்பி இப்படி இருக்கும். புறங்கொன்ன judgmental spirit, criticizing others all the time. Every minute they criticizing others. பாத்தியா போன வாரம் அதே மாதிரி தான், அதுக்கு முந்தின வாரம் வச்சு, இந்த வாரம் அதே மாதிரி தான். அடியும் தெரியாது, நுனியும் தெரியாது, ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. பட் God is telling, கர்த்தாவே யார் பாமுடைய கூடத்தில் தாங்குவான் சொல்றாரு, யார் நம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? 3 கிளைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க தான் தங்க முடியும். நானும் நீங்களும் ஒரு சில வேளை இப்போ சொல்லுவோமானால், லிவிங் இன் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறோம், ஆண்டவருடைய சத்தியத்தை மனதார பேசுகிறோம், உத்தமனாய் நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவோமானால், why we are criticizing others? Is there something wrong in us? அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the answer. I'm not going to do that. If you reverse it, you got the answer. Being a critical notice of pleasing God. ஒருவரை பார்த்து மற்றவர்கள் புறங்கூறுகிறது, it is not pleasing God. You are not pleasing God at all. Critical comments, புறங்கூறும் காரியங்கள் is hurt others. The critical comments can hurt others. The critical comment will hurt others. கட்டாயம் ஒருவனை அங்கே hurt பண்ணி ஆகும். Will hurt someone. Don't forget. ஐயா, critical comments, புறங்கூறும் காரியங்கள் cause even more serious damage to the relationship. நீ மற்றவர்களை கிரிட்டிசைஸ் பண்ண don't forget you are dividing the families. You are making the problem in the somebody else's life, somebody else's family. You playing with the relationship. When you criticizing something, you don't forget you are playing with the relationship. We have been called for that. நம்மளை ஆண்டவர் அதுக்கு அழைக்கவே இல்லை. இன்னொரு ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை. அழைத்ததெல்லாம் love God more, trust God more, and do the same thing for your neighbors. Love your neighbors. பிலிப்பியர் 4:5 சொல்லுது, உங்கள் சாந்த குணம், ஹல்லேலூயா, எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அதை இங்கிலீஷ்லயும் பாருங்க, கர்த்தர் சமீபமாய் இருப்பார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Somebody read in English for me, please. Let your gentleness be known to all men. All men. The Lord is at hand. Lord is at hand. Yeah. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் ஐயா. கைக்குள்ளே ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. Not your complaining tongue, not
not your criticizing tongue. Instead of, அவர் சொல்றார், அவருடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிருகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிருகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தாலும் வார்த்தையினாலாவது கிருகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், whatever you do, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. whatever you do, praise God. ஹல்லேலூயா. சங்கீதம் 52 இன்னொரு வசனத்தை காண்றேன். 52வது சங்கீதம் 1-4. பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? ஐயா, பலவானே பொல்லாப்பில் ஏயா நீ என்ன பண்ற? பெருமை பாராட்டுகிறாய். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல். நாவு எப்படியா இருக்குதான், எப்படியாவது யாரையாவது நாவால வெட்டி சரிச்சு விடுவோண்டு அங்கே கத்தியை தீட்டி கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய காய், அந்த கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ அதே போல இருக்குமாம் சவரம். என்ன இருக்கு? நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடி செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். நீ பொய்யையும் விரும்புகிறாய். கிரிட்டிசைஸ் நாவு. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். கிரிட்டிசைஸ் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. ஆவி நாம நாக்க தீட்டி கொண்டு போறோமா யாரையாவது குற்றங்கள் கண்டுபிடிச்சு பேசுறதுக்கு. மூன்றாவதாக இந்த நாவு நீதிமொழிகள் 26 have a lying tongue. இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கான். நீதிமொழிகள் 26-28. கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். You may think it is only small lying. சில வேளை நாம் யோசிக்கலாம், it is only a very smallest lie. ஒரு சிறிய பொய் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். But don't forget that lying, it will go against God. அது ஆண்டவருக்கு நம்ம பொய் சொல்லும் போது நம்ம யாரை பார்த்து சொல்ல? நம்ம ஆண்டவருக்கு எதிராக பொய் சொல்லுகிறோம். நம்ம சின்ன பொய்யன்னு நினைச்சு சொல்லுவோம், இட் இஸ் ஸ்மாலஸ்ட் லாய் அப்படி சொல்லுவோம். அது சின்னது பெருசாக மாறிவிடும். Many issues can be avoided if you stop lying. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்களை சொல்லுவார்கள் அப்படி நம்ம கேட்கிறோம். But if you avoid, many issues can be avoided. பொய் சொல்லாம நீங்க ஆண்டவர் சொல்றாரு, முகாதர்ச்சனையை பாராதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லாதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மீறி வருகலாம் இனத்தில் வருமாம்
சத்துருவான it will come from evil spirit அப்படின்றார். One thing's our word and our action. Our word, the word we speak, either complaining tongue or criticizing others or lying. Or if we put those things in action, word or the action, அதை நாம் பேச்சிலையும் சரி அல்லது கிருகையிலையும் சரி காண்பிப்போமானால், that is become the foundation of many form of unfaithfulness. Our word and action is the foundation of many form of unfaithfulness. Make a note of that. And it will create mistrust within our relationship with our God. It's not simply tell us simple எங்களுக்கு போய் சொல்லாதே அப்படின்னு சொல்லவில்லை. He command us to speak the truth. Imagine that. எபேசியர் 4:25 திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாகவே உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் இந்த வசனமா கேளுங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Do not grieve the சொல்றாரு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Hallelujah. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது very simple. You don't need to do anything. You don't need to go and sacrifice anything. It is very simple. அப்போஸ்தலர் 16 சொல்றாரு, பவுல்கிட்ட கேட்கும்போது நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்னையா செய்யணும்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுங்க. That's all it is. சகல நீதிகளை நிறைவேற்றும் தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். சகல நீதிகளை நிறைவேற்றும்படியாக பவுல் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஜஸ்ட் என்ன சொல்றாரு? believe in Christ. Believe in Christ, you will be receive the salvation. Hallelujah. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வந்து விடுகிறார். You believe in Christ. என்னத்தை பிலீவ் பண்ணீங்க? the gospel நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் 1 வசனத்தின் 5 வசனம் வரை very simple சொல்லி இருக்குது. That is the gospel. If you turn from apostle to the revelation, that is the gospel for each one of us. very தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. தெளிவா பவுல் எழுதும்போது இருக்கிறாரு. You believe in Christ. You trust in God. ஆண்டவர் சால்வேஷனை கொடுக்கிறாரு. ஆண்டவர் நம்மளுக்குலாம் வரும்போது
இந்த உடலுக்குள்ளாக 3 காரியங்கள் உண்டு பார்த்தீங்கன்னா, the body, the soul and the spirit. இந்த பாடி இருக்கு பாருங்க, is outside, it is an appearance. God is created by the clay. ஆண்டவர் மண்ணால உருவாக்கி இருக்கிற பாடி. இந்த சோல் இருக்கு பாருங்க, அது வந்து it has to be landed somewhere, it has to go somewhere. either நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல போய் சேரவனும், இல்லையண்டா அழியாத நித்தியமா இருக்கிற அக்னிக்குள்ளாக போய் சேரவனும். it has to go either way. the spirit, the God தந்த இடத்துல போய்விடும். hallelujah. the soul has to go somewhere, the eternal life for the soul. the spirit has to go back to ஆண்டவரத்துல திரும்ப போயிடும். இந்த பாடி இருக்கு பாருங்க, இது ஹெவி, இது பாரமுள்ள ஒரு சாமான், போட்டிங்கன்னா அப்படியே கீழே விழுந்த மாதிரி. when the soul goes, when the spirit goes, body goes down without any effort, goes under the ground. பவுல் சொல்லுகிறாரு, இந்த பாடி அப்பியரன்ஸ், அவுட்சைட் பாடி அப்பியரன்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் a enemy inside of the body which is the soul and the spirit. இந்த பாடி எப்பவுமே என்னன்னா இந்த உள்ள இருக்கிற ஆவியோட ஆத்மாவோட என்ன பண்ணிக்கொண்டிருக்குது, போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்கு. that is the biggest, that is the first, that is the priority number 1 enemy. அதைத்தான் சொல்றேன், நான் விரும்புகிறேன் செய்யக்கூடாது, ஆனாலும் ஏதோ தன்மாடுகிறேன். hallelujah. we need to understand this. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த சாதாரண மண்ணினால செய்யப்பட்ட இந்த பாடிக்குள்ளாக இயேசுவாமியை ஏற்றுக்கொள்ளும் போது we simply can't say, God, I believe that you are a, நீங்க தான் உலகத்தில் இருக்கிற மெய்யான தேவன் என்று நான் நம்புகிறேன். I trust you, God. I believe you, Jesus. என்னத்தை பிலீவ் பண்ற? 1 கொரிந்தியர் 15 1 5 வரை நீங்க வந்து உலகத்துக்கு வந்தீங்க, என்னை மீட்க வந்தீங்க, என் பாவத்தை கழுவ வந்தீங்க, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியை தர வந்தீங்க. என் முதல்ல இல்லையா ஆண்டவர் சொல்றானே, ஆதியாகமம் 1:20 சொல்றாரு, அவருடைய தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறாரு, அவர் தன்னுடைய ஆவியை ஊதியிருக்கான்னு சொல்றாரு. Then if you read again on Genesis chapter 5, அதில் சொல்றாரு, வாசிங்க Genesis chapter 5 verse 1ல இருந்து. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, தன் ரூபத்தின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றார். Enough. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கினாரு, பாடியை உருவாக்கினாரு, சோலை போட்டாரு, ஸ்பிரிட்டை போட்டாரு. சம்திங் இஸ் ஹேப்பன். தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் ஸ்பிரிட் இல்லாம. இப்போ அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், சிலுவையில் மரித்தார், நம்மளுக்கெல்லாம் அந்த ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட்டுக்கும் இந்த சோலும் ஒண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கும். இட் இஸ் ஒர்க் வெரி க்ளோஸ் ஈச் அதர்ஸ். பிகாஸ் சோல் ஹேஸ் டு லேண்ட் இட் சம்வே. ஏதோ ஒரு இட்டர்னல் லைஃபுக்கு போய் ஆகணும். எதோ ஹெல்லுக்கு போகணும், இல்லைன்னா தேவனிடத்தில் போய் சேரணும். ஹேஸ் டு கோ. அந்த ஸ்பிரிட் தந்த இடத்துல போயிடும். பாடி மண்ணால் உருவாக்கப்பட்டது, பும் அவுட். இந்த பாடிக்காகத்தான் நாம we are doing so many things. We are doing unbelievable things for this, just for this body. மண்ணோட மண்ணா போகிற பாடிக்கு, just to simply believe in Christ. Hallelujah. அதனால சொல்றாரு, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஒரு ஆவியை பெற்றிருக்கிறீங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். சில வேளை எபேசுக்கு எழுதும்போது பவுல் சொல்லிக்கலாம், அதை நீ வெளியில துரத்தாதபடிக்கு காத்துக்கோ அப்படின்னு எழுதியிருக்கலாம். எழுதியிருக்க ஒரு வாய்ப்பு உண்டு, ஆனால் அப்படி எழுதலை. சொல்றாரு, டோன்ட் கிரீவ்.
அதை துக்கப்படுத்தாதையா, உனக்குள்ளாக இருக்குது, உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, அதை துக்கப்படுத்தாத. சகல விதமான கசப்பு, கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஐயா, அந்த ஆவியை நீ கடுத்து போடாதபடிக்கு, அந்த ஆவியை நீ என்ன பண்ணு, துக்கப்படுத்தாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வெளியேற்றினையா அவனுடைய உடல்ல இருந்து. ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Hallelujah. Then you won't complain, you won't criticize others, and you won't lie to others, because உனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் முடித்து விட்டார். Hallelujah. அதே போல சொல்றார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து பாருங்களேன். Why don't you do that? Why are you complaining? Why are you criticizing? Why are you lying one another? Don't need to. Because எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார். Hallelujah. நான்காவது, வெரி சீக்கிரமா, நீதிமொழிகள் 12:18. The controlled tongue. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவு ஔஷதமாய் இருக்கிறது, குணமாக்கம் மருத்துவமாய் இருக்கிறதாம். The controlled tongue, ஞானமுள்ளவர்களுடைய நாவு என்னவா இருக்கா, மற்றவர்களை குணமாக்குகிறதா இருக்கிறாம் ஐயா. பிடிக்கிறதாக இல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணுகிறதா இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதா இல்ல, பொய் சொல்லுகிறதா இல்ல, அதற்கு பதிலாக என்னவா இருக்கா, அவனை குணப்படுத்துகிறதாக இருக்கிறான். So what tongue we have? ஐயா, ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது, டாக்டரை பார்க்க வரும்போது, they may expect that the medicine to heal me first. Of course, everybody's expectation is there. But more than that, அந்த டாக்டரோ அல்லது நர்ஸ் அவங்க பேசுகிற வார்த்தைகள், நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் மருந்து குணமாக்குவதை பார்க்கிலும் அது சீக்கிரமாக குணமாக்கிவிடும். மருந்தை பார்க்கலாம் அது பெரிதாக பலமுள்ளதாக மாறிவிடும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? 18 குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ, ஞானமாய் பேசுகிறவருடைய நாவு ஔஷதம், குணமாக்குது. ஐயா, நீங்க எத்தனை பேரை குணமாக்குற, எத்தனை பேரை குத்தி கிழிக்கிறீங்க? 12:25 அதே வாத்தியத்துல, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குகிறது, நல்ல வார்த்தைகள் அதை மகிழ்ச்சியாக்குறதையா. நல்ல வார்த்தைகள் பேசும்போது மற்றவனை நீ மகிழ்விக்கிறாய், நீயும் மகிழ்ந்து கொள்ளுகிறாய். 15:1 நீதிமொழிகள் 15. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுமையான சொற்களோ கோபத்தை கொண்டு வரும். நீங்க மற்றவர்களை கோபம் ஊட்டுறீங்களா உங்க நாவால, அல்லது கட்டுகிறீங்களா? 17:27 அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அறிவாளி என்ன பண்ணா, தன் வார்த்தைகளை என்ன பண்றானா, அடக்குகிறான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்கிக் கொள்ளுகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஐயா, நம்ம பேசாம, கம்ப்ளைண்ட் பண்ணாம, கிரிட்டிசைஸ் பண்ணாம, பொய் சொல்லாம இருப்போமானால், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். 10:19 சொல்லுது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமானாம். நீதிமொழிகள் 10:19 சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாம போகாது. சொற்களின் மீதியில் எவ்வளவு பேசிங்களா, பாவத்தை பிறப்பிக்கிறவளா மாறி விடுகிறீங்க.
தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். நீ புத்திமானா இருக்கணுமா, இந்த டங்க உள்ளே அடக்கிடு. ஹல்லேலூயா. Make a decision today. It's an opportunity for us to make a decision today. நம்ம நாவை காத்து கொள்ள போறோமா, நாவை அடக்க போகிறோமா, தேவனிடத்தில் கேட்க போகிறோமா? மூடிக்கொள்வோமானால் நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவர்களை குணப்படுத்துறதா இருக்கணும் ஐயா. சங்கீதம் 17:3, சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, என்னுடைய இருதயத்தை பரிசோதிங்கன்னு இந்த நாள்ல ருசி கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், நீர் என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இருதயத்தை பரிசோதிக்கட்டும் இயேசு. 19:14 சங்கீதம் 19:14, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்னவா இருக்கட்டுமா, பிரீதியாய் இருக்கட்டும். It is easy for somebody to act. ஒருவன் நடிக்கிறது அவனுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனா வாழ்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. என் இயேசு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. He didn't ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு போகவில்லை ஐயா, ஏதோ ஒன்றை நடித்து விட்டு போகவில்லை. என் இயேசு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாமும் இயேசுவை போல் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா அழைக்கவில்லை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பிற ரத்தத்தை தன்னுடைய மகனை கொடுத்து ரத்தத்தினால் நம்மளை மீட்டிருக்கிறார், பாவத்தை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக வாசித்து முடிக்க போகிறோம். இயேசுவாமி அடிக்கப்படும் போது அவர் ஒன்றுமே சொல்லவில்லையா. Jesus did not speak at all. இயேசு ஒன்றுமே வாய் திறந்து சொல்லவில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணல, பிதாவை பார்த்து சொல்லவில்லை, ஐயோ என்னை அடிக்கிறார்களே என்று கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. அல்லது அவரை விடுதலையாக்கும் போது, கொண்டு போய் விடும்போது, ஒரு இன்னொருவனை விடுதலையாக்கின அவருடைய பேர் என்ன, பரபாசை விடுதலையாக்கும் போது குற்றமும் சொல்லவில்லை, குறையும் சொல்லவில்லையா. நீ தேவகுமாரனா என்று கேட்கும்போது பொய்யும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஐயா, அவர் அடிக்கப்பட்டிருந்தாரு, நொறுக்கப்பட்டிருந்தாரு. ரொம்ப அவரை வச்சு கொல்கத்தா மலையில பிழிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை அடித்து இரத்தமும் தண்ணீரும் முழுவதும் வரும்படியாக அவரை குத்தி கிழித்தார் என்று பார்க்கிறோம். ஆனா இயேசு சொன்னாரு, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை திறக்கவே இல்லையா. ஹல்லேலூயா.
அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்தரிக்கனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படியாக. But we complain too much. We criticizing others too much. We lying too much. ஆண்டவர் ஆண்டவர் என்று நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். இயேசு இயேசு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசுடைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசு அடிக்கப்படும் போது நொறுக்கப்படும் போது வாய் திறவாமல் இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தேவான் இருந்தாரையா. பிற ஜாதியார் கல்லறிந்து கொல்லப்படும் போது ஹல்லேலூயா அவர் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தார். வானங்கள் திறந்திருக்கிறதை கண்டார். தேவகுமாரன் எழுந்து நிற்கிறதை கண்டார். இயேசு அடிக்கப்படும் போது நொறுக்கப்படும் போது அவரை உமிழ்ந்து துப்பும் போது அவருக்கு இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி எல்லாம் தூஷண வார்த்தைகளை சொல்லி எல்லாம் அவரை அங்கே சபிக்கும் போது அவர்களை துக்கப்படுத்தும் போது ஆண்டவர் வாய் திறவாமல் இருந்தால் அதை பார்க்கலும் நம்மளுக்கு ஏதாவது பெரிதாக வரப்போகிறதா? அந்த இயேசுவை நாம் பின்பற்றுகிற நாம அவர் வாய் திறவாமல் இருந்தாராம். உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்படும் போது நம்மளுக்கு அப்படி என்னையா பெரிய பாவம், அப்படி என்ன பெரிய சுமை ஆண்டவர் தூக்கி சுமக்க பண்றாரு. நாம கம்ப்ளைண்ட் பண்ணாம இருப்போம், கிரிட்டிசைஸ் பண்ணாம இருப்போம், தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லாம இருப்போம். நம்ம நாவு மற்றவர்களை குணமாக்கட்டுக்கு இயேசு குணமாக்கினார். இயேசு வாய் திறவாம இருந்தாரு. நாம எதுக்கு வாய் திறக்கணும்? ஜஸ்ட் லுக் அப் அண்ட் காட். அந்த இயேசு தன்னை முழுமையாகவே எனக்காக கொடுத்திருக்கிறார் ஐயா. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உருக்குலைந்து உருவம் யாரென்று தெரியாத அளவுக்கு அடிக்கப்பட்டார். என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்காக.